ஸ்ரீ கர்க சம்ஹிதை மதுரா காண்டத்தின் 6ஆம் அத்தியாயம். தோட்டக்காரர் மற்றும் கூன் முதுகு மீது சுதாமாவின் கருணை வில்லை உடைத்தல் மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இனிமையான மயக்கும் வடிவத்தின் விளைவு வடமதுரையின் பெண்கள் மீது. நாரத மாமுனிவர் கூறுகிறார், அரசனே, பிறகு தனது தோழர்களுடன் நந்தரின் மகன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராம சுவாமியும் மலர் மாலைகள் செய்யும் சுதாமா என்ற தோட்டக்காரரின் இல்லத்திற்கு சென்றனர். 2 சகோதரர்களையும் கண்டதும் மாலாக்காரர் எழுந்து நின்று கரங்களை குவித்து கூப்பி அவர்களை வரவேற்று மலர் சிம்மாசனத்தில் அமர வைத்து மூச்சு திணறிய குரலில் கூறினார், சுதாமா தேவனே, இதோ உங்கள் வாழ்த்துக்களுடன் என்றார். என் குலமும் இல்லமும் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளன. என் தாயின் குடும்பத்தின் 7 தலைமுறைகளும் என் தந்தையின் குடும்பத்தின் 7 தலைமுறைகளும் என் மனைவியின் குடும்பத்தின் 7 தலைமுறைகளும் வைகுந்த லோகத்திற்கு சென்றுள்ளன என்று நான் நம்புகிறேன். நீங்கள் இருவரும் மிகவும் பரிபூரணமான கடவுள்கள். பூமியின் சுமையை குறைக்க இந்த எதுகுலத்தில் அவதரித்திருக்கிறீர்கள். ஏழைகளில் ஏழ்மையான என் இல்லத்திற்கு வந்த உங்கள் 2 சகோதரர்களுக்கும் வணக்கங்கள். நீங்கள் பிரபஞ்சத்தின் உச்ச இறைவன். நாரத மாமுனிவர் கூறுகிறார், அரசனே, இதை கூறிய பிறகு தோட்டக்காரர் தேனீக்களின் சலசலப்பிலிருந்து எதிரொலிக்கும் மலர்கள் மற்றும் தேன் வாசனை திரவியம் மலர்கள் போன்றவை ஆகியவற்றால் ஆன அழகான அட்டிகையை கேட்டு வணங்கினார். பலராம சுவாமியுடன் பகவான் ஸ்ரீஹரி அந்த மலரை கொடுத்தார். அதன் பின்னர் அவர் அந்த தொகையை எடுத்து அருகிலிருந்த பசுக்களுக்கு கொடுத்து சிரித்த முகத்துடன் மாலாக்காரரிடம், சுதாமா, உன் கனமான பக்தி இப்போது என் தாமரை பாதங்களில் நிலைத்திருக்கட்டும். என் பக்தர்களின் துணையை நீ அடையட்டும். இந்த வாழ்நாளில் என் வடிவத்தை நீ அடைவாய். பின்னர் பலதேவர் அவருக்கு அவரது குடும்பத்தில் தொடர்ந்து அதிகரித்து வரும் லக்ஷ்மி தேவியையும் அருளினார். அரசனே, பின்னர் 2 சகோதரர்களும் எழுந்து வேறொரு சாலைக்கு சென்றனர். தாமரை கண்கள் கொண்டு ஒரு பெண் சந்தன குவளையுடன் சென்றாள். அவள் இளமையாக இருந்தாள், ஆனால் உடலில் கூன் முதுகுடன் தோன்றினாள். அவள் அழகாக மயில் நாயகனை கண்டுகொண்டே சாலையில் சென்று கொண்டிருந்தாள். மாதவன் அவனிடம் கேட்டார். பகவான் கூறினார், அழகான பெண்ணே, நீ யார்? நீ யாருடைய நாயகி? யாருக்காக இந்த சந்தனத்தை எடுத்து செல்கிறாய்? இந்த சந்தனத்தை எங்கள் இருவருக்கும் கொடுப்பாய். அது விரைவில் உனக்கு செழிப்பை தரும் என்றார். அழகானவள், அன்பானவரே, நான் கம்சனின் பணியாள். ஐயனே, என் பெயர் குப்ஜா. என் கரங்களால் தேய்க்கப்பட்ட சந்தனம் போஜராஜன் கம்சனுக்கு மிகவும் பிரியமானது. இதுவரை நான் கம்சனின் பணியாளாக இருந்தேன். ஆனால் இப்பொழுது நான் உங்கள் முன் இருக்கிறேன், யானையின் தும்பிக்கையில் என்றாள் சைரந்திரி. என் இதயம் உங்கள் வலிமையான திருக்கரங்களால் ஈர்க்கப்படுகிறது. உங்கள் 2 சகோதரர்களை தவிர இந்த சந்தனாபிஷேகத்திற்கு வேறு யார் தகுதியானவர்கள்? பிரபஞ்சத்தில் எங்கும் உங்களை போன்ற அழகான உருவங்களே இல்லை. நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, மகிழ்ச்சியால் நிறைந்தவர் என்கிறார். கூன் முதுகு 2 சகோதரர்களுக்கும் லேசான அபிஷேகம் செய்தது. அந்த வாசனை திரவியம் அவர்களை மிகவும் அழகாக காட்டியது. பலராமர் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரஜனின் மற்ற குழந்தைகளும் தெய்வீக சந்தனத்தை சிறிது எடுத்து கொண்டார். கூன் முதுகு 3 இடங்களில் வளைந்திருந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உடனடியாக அவளை நேராக்க முடிவு செய்தார். அவளது பாதங்களின் முன் பகுதியை அழுத்தி எங்கும் நிறைந்த பரமபுருஷ பகவான் தனது இடது கையின் 2 விரல்களால் அவள் கன்னத்தை பிடித்து மக்களின் விழிகளுக்கு முன்பாக அவளுடைய 3 முனைகள் கொண்ட உடலை உயர்த்தினார். உடனடியாக அவள் ஒரு மெல்லிய இளம் பெண்ணாக மாறினாள். ஒரு குச்சி போன்ற உடலுடன் அற்புதமான அழகுடன் அவளுடைய பிரகாசத்தால் அவள் ரம்பையை விடவும் பிரகாசித்தாள். அவளுடைய இதயத்தில் காமம் எழுந்தது.
அதில் மூழ்கிய சைரந்திரி தனது தூய புன்னகையுடன் பகவான் ஸ்ரீஹரியின் ஆடையை பிடித்து இவ்வாறு உரையாடினாள். சைரந்திரி கூறினார், சுந்தர பிரபவரே, அதிசுந்தரரே, இப்போது நீங்கள் விரைந்து செல்ல வேண்டும் என்றாள். என் இல்லத்திற்கு தங்களை விட்டு நான் நிச்சயமாக இருக்க இயலாது. எல்லாருடைய மனதையும் தாம் அறிவீர்கள். தயை கூர்ந்து என்னிடம் கருணை காட்டுங்கள். ரசிக சேகரரே, தாம் என் இதயத்தை மிகுந்த பலத்தால் கலக்கிவிட்டீர்கள். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, பிறகு அனைத்து மாடு மேய்ப்பவர்களும் இது என்ன என்று அவர்கள் புன்னகைக்கவும் கைத்தட்டவும் தொடங்கினர். ஒருவருக்கொருவர் இதை கூறினார்கள். பலராம சுவாமியும் இதையெல்லாம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார். அந்த அழகான பெண் தன் இல்லத்திற்கு வருமாறு கேட்டபோது பகவான் ஸ்ரீஹரியானவர் இந்த அற்புதமான விஷயத்தை கூறினார். பகவான் கூறினார், இது மதுராபுரி, மென்மையான குணம் கொண்டவர்கள் வசிக்கும் இடம். பாக்கியம். அந்நியர்களை கூட தங்கள் இல்லங்களுக்கு வரவேற்கிறார்கள். அழகான பெண்மணியே, நான் வடமதுரையை சுற்றி திரிந்தேன். அங்கு நான் பணியை முடித்துவிட்டு தங்கள் இல்லத்திற்கு வருகிறேன். நாரத மாமுனிவர் கூறுகிறார், அரசரே, இதை அன்பான வார்த்தைகளால் கூறி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது பட்டாடையின் நுனியை அவள் கரத்திலிருந்து இழுத்தார். அவர் நெடுஞ்சாலையில் தொடர்ந்து செல்லும் போது சில செல்வந்த வைஷ்யர்களை கண்டார். அந்த புத்திசாலி வைஷ்யர்கள் பகவான் ஸ்ரீஹரியை வெற்றிலை, மலர்கள், வாசனை திரவியம், அன்னம், பால் மற்றும் பழங்களால் வணங்கி அவளை ஒரு அழகான இருக்கையில் அமரச் செய்து அவரது பாதங்களில் வணங்கினார். அந்த வைசியர், இது தமது ராஜ்யம். இங்கே நிலை பெற்றால் தயவு செய்து எங்களை, உம்முடைய சொந்த மக்களை எப்போதும் கவனித்துக் கொள்ளும். நாங்கள் உமது குடிமக்கள். பொதுவாக ஒரு ராஜ்யத்தை பெற்ற பிறகு யாரும் வேறு யாரையும் நினைவில் கொள்வதில்லை என்றார். நாரத மாமுனிவர் கூறினார், அரசே, பிறகு அச்சுதன் அழகான மென்மையான புன்னகையுடன் வைசியர்களிடம் வில் இருக்கும் இடமெங்கே என்று கேட்டார். ஆனால் வைசியர்களோ மிகவும் தந்திரமானவர்கள். வில் உடைந்து விடுமோ என்ற பயத்தால் அவர்கள் இறைவனிடம் அதன் இருப்பிடத்தை கூறவில்லை. இருப்பினும் வடமதுரையின் மற்ற குடியிருப்பாளர்கள் அவரது வடிவம், குணங்கள் மற்றும் இனிமையால் மயங்கி அவருக்கு வில்லை காட்ட ஆர்வமாக, இளவரசே, வாருங்கள், வில்லை காணுங்கள் என்றனர். பின்னர் அவர்கள் வழியை பின்பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வில் பயிற்சி மையத்திற்குள் நுழைந்தார். வடமதுரையில் தனது வயதை ஒத்த நகர சிறுவர்களுடனும் நட்பை வளர்த்து கொண்டார். வில் தங்க கொடிகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதன் நீளம் 7 பனைமரங்களுக்கு சமம். அது ஒரு வானவில்லை போல இருந்தது. அது மிகவும் கனமாக இருந்தது. 5000 ஆண்கள் மட்டுமே அதை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்ல இயலும். இது 8 உலோகங்களால் ஆனது. இது உறுதியான வில். 1,00,000 பவுண்டுகள் எடை உள்ளதாக இருந்தது. 14ஆம் நாளில் யாக மண்டபத்தில் நிறுவப்பட்டது. நகரவாசிகளால் வணங்கப்பட்டது. கடந்த காலத்தில் பிருகுகுலத்தின் மகனான பரசுராமர் இந்த வில்லை மன்னர் யதுவிடம் கொடுத்தார். மாதவ, கிருஷ்ணர் அதை கண்டனர். அது ஒரு சுருண்ட அரவத்தை போல இருந்தது. மக்கள் தொடர்ந்து ஆட்சேபித்தனர். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிடிவாதமாக அதை எடுத்து நகரவாசிகளின் முழு பார்வையில் விளையாட்டுத்தனமாக அதை கட்டினார். அவன் தன் வில்லின் நாணை மேலே இழுத்தான். அரசரே, பின்னர் பகவான் ஸ்ரீஹரி தனது கரங்களால் வில்லின் நாணலை அதன் மையலில் காதில் வைத்து இழுத்து யானை ஒரு நாணல் தண்டை உடைப்பது போல பாதியாக உடைத்தார். உடைந்த வில்லின் நாணல் இடி போல் ஒலித்தது. பூஹ் மற்றும் 7 பாதாள உலகங்கள் உள்பட 7 உலகங்கள் உள்பட பிரபஞ்சம் முழுவதும் அது எதிரொலித்தது. ராட்சதர்கள் கலங்கினர். நட்சத்திரங்கள் விழத் தொடங்கின. பூமியின் மேற்பரப்பு நடுங்கியது. பூமியில் இருந்தவர்களின் செவிகள் உடனடியாக செவிடாகின. அந்த சப்தம் கம்சனின் இதயத்தை 2 மணி நேரம் துளைத்தது. வில்லை காத்த கொடுங்கோல் அரக்கர்கள் கோபத்தில் எழுந்து கிருஷ்ணரை பிடிக்க ஆர்வமாக ஒருவருக்கொருவர் அவரை கட்டிவிடு என்று கத்தத் தொடங்கினர். அவர்களின் ஆயுதமேந்திய தாக்குதலை கண்ட பலராம சுவாமியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் வில்லின் 2 துண்டுகளை எடுத்து இரக்கமற்ற அரக்கர்களை மிகுந்த பலத்துடன் அடிக்கத் தொடங்கினர். வில்லின் துண்டுகளின் சக்தி வாய்ந்த அடிகள் உடனடியாக பல வீரர்களை மயக்கமடைய செய்தன.
சிலர் பாதங்கள் உடைந்த நிலையில், சிலர் கால் விரல் நகங்கள் கிழிந்த நிலையில், பலர் உடைந்த தோள்கள் மற்றும் கரங்களுடன். இதனால் 5000 போர் வீரர் அரக்கர் தரையில் உயிரற்ற நிலையில் கிடந்தனர். வடமதுரையில் வசிப்பவர்கள் அனைவரும் கலக்கத்தில் இருந்தனர். இந்த காட்சியை காண பலர் விரைந்தனர். நகரம் கொந்தளிப்பில் மூழ்கியது. அங்கிருந்த மக்கள் மிகுந்த அச்சத்தால் பீடிக்கப்பட்டிருந்தனர். குடை திடீரென உடைந்து விழுந்தது. நரேஸ்வரரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மாடு மேய்ப்பவர்கள் மற்றும் பலராம சுவாமியுடன் இணைந்து மாலையில் வில் தொழுவத்திலிருந்து நந்தவனத்தை நெருங்கினார். அவர் மிகவும் பயந்து போனது போல, கோவிந்தா! அவர் அற்புதமான அழகான வடிவத்தை கண்டு வடமதுரையின் பெண்களை மிகவும் மயக்கினார். அவர்களின் ஆடைகள் நழுவி சடை முடிகள் தளர்ந்து அவர்களின் இதயங்களின் அன்பின் வலி எழுந்தது. அவர்கள் தங்கள் நண்பர்களிடம் இந்த வழியில் உரையாடத் தொடங்கினர். அந்த பெண்கள் கூறினர், நண்பர்களே, கோடிக்கணக்கான மன்மதன்களின் பிரகாசத்தை கொண்ட பகவான் ஸ்ரீஹரி வடமதுரை நகரில் மிகுந்த ஆர்வத்துடன் சுதந்திரமாக சுற்றி வருகிறார். மேலும் அவரை காண நம்மை போல அனைத்தும் இளம் பெண்களின் உடல் உறுப்புகளிலும் அவர் ஒரு அங்கமாகிவிட்டார். சில புத்திசாலி பெண்கள் இந்த நகரத்தில் வசீகரிக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அனைத்து உடல் பாகங்களையும் கூர்ந்து நோக்கும் கொடூரமான பெண்கள் இல்லையா? நாம் அனைவரும் அந்த ஆனந்தமான மிகவும் அழகான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நம் விழிகள் அன்பால் நிறைந்து காண்கிறோம் அல்லவா? நண்பரே, சிலர் தங்களின் உடலில் ஒரு பகுதியில் மட்டுமே அழகையும் இனிமையையும் காண்கிறார்கள். நம் விழிகள் அந்து பூச்சிகளைப் போல அதன் மீது ஈர்க்கப்படுகின்றன. ஆனால் மிகவும் அழகாகவும் வசீகரமாகவும் இருக்கும் ஒருவரை வெறும் விழிகளால் எப்படி காண இயலும்? நந்தரின் மைந்தன் ஒவ்வொரு பகுதியும் அழகாக இருக்கிறது. நம் பார்வை அவர் மீது எங்கு விழுந்தாலும் அது அங்கே உச்சபட்ச பேரின்பத்தை காண்கிறது. ஒருபோதும் பின்வாங்காது. அவர் ஒரு அழகு பெருங்கடல். நம் மனம் அவரில் மூழ்கியது போல அவரின் எவ்வாறு மூழ்கியுள்ளது? மிதிலேஸ்வரரே, பகவான் பிரஜராஜரின் மகனை கண்ட நகர பெண்களும் அவரை தங்கள் கனவில் கண்டார்கள். பிறகு ராசமண்டலத்தில் அவருடன் ராசலீலை நிகழ்த்திய கோபிகை பெண்கள் அவரது இனிமையான மற்றும் வசீகரமான வடிவத்தை எவ்வாறு தொடர்ந்து நினைவில் கொள்ளாமல் இருக்க இயலும்? இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் மதுரா காண்டத்தில் நாரத முனி பகுலாஸ்வ மன்னருக்கு இடையிலான சம்வாதத்தில் உருவான மதுரா தர்ஷன் என்று திருநாமம் கொண்டு பெயரிடப்பட்ட 6ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.